இன்றைய எலியாவின் உணவு. மகனே, மகளே, இனி உன் வாழ்வில் செங்கடல் குறுக்கிடுவதில்லை. இந்த தலைப்பில் நாம் தியானிப்போம். பிசாசின் கண்கள் தேவ ஜனங்கள் மேல் நோக்கமாயிருந்து அவர்களை விழுங்க வகை தேடிக் கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சரீரத்தில் வியாதியின் உச்சமா? மரண பயமா? வாழ்க்கையில் போராட்டமா? வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? கடன் பிரச்சனையா? வியாபாரத்தில் நஷ்டமா? வேலை செய்கின்ற இடத்தில் அவமானமா? எதிர்காலத்தை குறித்த பயமா? இவற்றில் எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அப்படி யாராவது இருந்தாலும் அவன் கடவுளாக இருக்க முடியாது. ஏனென்றால் மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவே பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் அறிவோம். கடவுளுக்கே பாடு. அது ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் வந்த பாடு. அது நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் பட்ட பாடு. அது நம்மால் அனுபவிக்க முடியாத பாடு. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவர்களா? அப்படியானால் நிச்சயம் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும். காரணம், பிசாசானவன் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிபவர்களின் மேல் நோக்கமாயிருந்து அவர்களை விழுங்க வகை தேடிக் கொண்டிருப்பான். பிசாசை எதிர்க்க கர்த்தரின் உதவி, பாதுகாப்பு தேவை என்பதால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய உதவியை, பாதுகாப்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படியாமை உங்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிடும். ஆகையால் உபத்திரவத்தின் மத்தியிலும் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஏசாயா 55 அதிகாரம் 3வது வசனத்தில், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருப்பதால் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போது உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை, இனிமேல் செங்கடல் உங்கள் வாழ்வில் குறுக்கிடுவதில்லை. இந்த செய்தியை கேட்டு இந்த வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து இதை அறிக்கை செய்து கொண்டிருங்கள். நிச்சயம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உங்களை தேடி வரும். ஆமென். தேவ வார்த்தைக்கு செவி சாய்த்து அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் கைகளில் இருந்து விடுவித்தது போல உங்களையும் இன்று விடுவிப்பார் என்று விசுவாசியுங்கள். யாத்திரையாகமம் 13 அதிகாரம் 17 வசனத்தில், கானான் தேசத்திற்கு எகிப்தில் இருந்து பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போவது சமீபமானாலும் கர்த்தர் அவர்களை அந்த வழியில் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஜனங்களை சுற்றி போக செய்தார். காரணம், பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போனால் அவர்கள் போரை எதிர்கொள்ள வேண்டி வரும். பயணம் ஆரம்பித்த உடனே அவர்கள் போரை எதிர்கொண்டால் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தொடக்கமே பிரச்சனையாக இருந்தால் நாம் அந்த காரியத்தை தொடர மனதிருக்காது. ஆகையினால் தான் தன்னுடைய ஜனங்கள் தொடக்கத்திலேயே போரை எதிர்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களை வனாந்திர பாதையிலே வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் செங்கடலை நெருங்க நெருங்க இந்த கடலை எப்படி கடக்க போகிறோம், அவர்கள் இருதயத்திலே இதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற சிந்தனையை தவிர கர்த்தரை மறந்து மோசையின் மீது முணுமுணுப்புகள் ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, நம் மத்தியில் இருக்கும் போராட்ட நிலைமை செங்கடலை போல இருக்கின்ற போது நமக்கு இருக்கின்ற கொஞ்சம் விசுவாசத்தையும் நாம் இழந்து, எனக்கு ஏன் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையோ, இதற்கு முடிவே இல்லையா என்ற கர்த்தரை மறந்து வாழ்க்கையின் மேல் ஒரு சலிப்பு வந்துவிடும். இந்த சூழ்நிலையில் அவருடைய வார்த்தையை மறந்து விடுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதையும் மறந்து விடுவோம். அவரின் வழிகாட்டுதலையும் மறந்து விடுவோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கண்ட போது இனி மடிவதை அன்றி வேறு வழி இல்லை என்று முடிவுக்கு வந்த போது
கர்த்தர் ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறார். கர்த்தர் நம்மை சேற்றில் நடப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. நாம் நம்முடைய பிரச்சனையிலே கவனம் செலுத்தும் போது தேவன் மேல் இருக்கின்ற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். அவர் நம் உபத்திரவத்தின் மத்தியில் நம்மிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் ஒன்றே. மோசே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரிடம் முறையிட்ட போது, நீ ஏன் என்னிடம் முறையிடுகிறாய்? ஜனங்களை தொடர்ந்து போ என்று சொல் என்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் திறக்க வேண்டியதை திறக்கவும் மூட வேண்டியதை மூடவும் தீர்மானித்து விட்டதால் தான் மோசேயிடம் ஜனங்களை போக செல்லவும் என்று சொல்லுகிறார். ஆகவே மோசே உடனடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களிடம் பயப்படாதிருங்கள், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இது என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மோசே தன் கரத்தில் இருந்த கோலை கடல் மீது நீட்டுகிறான். செங்கடல் இரண்டாக பிளக்கின்றது. தெய்வ ஜனமே, கர்த்தர் நம்மை சேற்றில் நடப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் கர்த்தர் ஜனங்கள் பிளந்த செங்கடலில் இறங்குவதற்கு முன்பாக அவர் தரையை உலர்த்துகிறார். நடக்கின்ற பாதையை உறுதியாக்குகிறார். இது எப்போது நடக்கும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து முடிக்கும் வரை பார்வோனின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்காதபடிக்கு அவர்கள் நடுவே ஒரு இடைவெளியை கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு பராமரித்து வருகிறார். செங்கடல் பிளந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கலாம். ஆனால் எகிப்தியர்களுக்கோ வாதையாக மாறி அனைவரையும் பலி கொண்டது. இப்படியாக கர்த்தர் தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உங்களது வாழ்வு போராட்டமாக இருக்கலாம். ஆனால் எதிரியின் தாக்குதலால் உங்கள் வாழ்வுக்கான கர்த்தருடைய திட்டங்கள் ஒருபோதும் முறியடிக்கப்படாது. சில சமயங்களில் எதிரிகள் வெற்றி பெறுவது போல் தோன்றினாலும் அவர்களை விட நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராகையால் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காகவும் நமக்காகவும் போராடுவார். அமைதியாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வேத புத்தகத்தில் உள்ள வேத வசனங்கள் மோசையின் கரத்தில் இருந்த கோல் போன்றது. கர்த்தர் நம் கைகளில் கொடுத்துள்ள வேத வசனங்கள் மோசையின் கரத்தில் இருந்த கோல் போன்றது. உங்களுக்கு எதிராக செயல்படும் தடைகளுக்கு ஏற்ப வேத வசனங்களே நமக்குள் வாசம் செய்யும். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி தடைகளுக்கு மேல் விசுவாசத்துடன் ஆளுகை செய்யுங்கள். மரண பயமா? சங்கீதம் 118:17 சொல்லியபடி நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று அறிக்கை செய்யுங்கள். எதிரி உங்கள் வழியில் வந்தால் உபாகமம் 33:25 முதல் 27 வசனங்களை வாசித்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து உங்களோடு தங்கி அற்புதம் செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை போ என்று சொல்லி கோலை செங்கடலின் மேல் நீட்டிய போது செங்கடல் இரண்டாக பிளந்து ஜனங்களுக்கு வழிவிட்டது போல வேத வசனங்களை தடைகளுக்கு மேல் அதிகாரத்துடனும் விசுவாசத்துடனும் ஆளுகை செய்யும் போது அது வல்லமையாக கிரியை செய்து உங்கள் தடைகளை நிர்மூலமாக்கி செம்மையான வழியை காண்பிக்கும் என்று திடமாக விசுவாசியுங்கள். தடைகள் விலகும், எல்லாம் ஜெயமாக மாறும். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு எங்கள் வணக்கங்கள். இயேசுவே, பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தயவிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும் தயவிற்காய் உமக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் சோர்ந்து போகும்படியும் செழிப்பு காணக்கூடாதபடியும் உயரக்கூடாதபடியும் பிசாசு கொண்டு வருகிற சகல தடைகளையும் உடைத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு செம்மையான பாதையை அமைத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.